லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 3 முறை தொடர் வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரா? அவரை எதிர்த்து தென்னலூர் பழனியப்பன் களத்தில் இறங்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தென்னலூர் பழனியப்பனுக்கு தான் மீண்டும் கிடைக்கும். ஏன்னா அவர் சுயேட்சையாக ஒரு முறையும் 2 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டும் 3 முறை தோற்றிருக்கிறார். அந்த தேர்தல் காலகட்டங்களில் இவர் போய் தென்னலூர் பழனியப்பன் சட்டமன்ற தொகுதிக்குள்ள விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குள்ள மக்கள் முன்னாடி அழுகிறாரு. சுகாதாரத்துறை அமைச்சராக அந்த விஜயபாஸ்கர் அவர்களும் தொகுதி மக்கள் மத்தியில் கண் கலங்கி, நான் கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்காக உழைத்தேன், உங்களுக்காக இரவு பகலாக உழைத்தேன் என்று கடுமையாக பரப்புரை செய்து வெற்றி வாகை சூடினார். ஆனாலும் கூட அந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியாகப்பட்டு கந்தரக்கோட்டை தொகுதி பொது தொகுதியாக வரும். அப்பொழுது கந்தரக்கோட்டை தொகுதிக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து விடுவார்கள் அல்லது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு போய்விடுவார் என்ற பல்வேறு கருத்துக்கள் மக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பேசப்பட்டது. ஆனால் அதற்கான காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, புது முயற்சி மாத இதழ் ஜனவரி 26 ஒரு புத்தகம் அடிக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் பத்திரிக்கை பேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நமக்கு அனுப்புனர் அட்ரஸ் இல்லாமல் தான் நமக்கு வந்துச்சு. இது பெறுநர் அட்ரஸ் மட்டும் போட்டு என்னுடைய அட்ரஸ். அதில் என்ன போட்டிருக்குன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரை சேர்ந்த எழுப்பூர் அடுத்த கிராமத்தில் கல்லர் இனத்தை சார்ந்த சின்னத்தம்பி மலவராருக்கும் கவுண்டர் இனத்தை சார்ந்த அம்மாக்கண்ணா அவர்களின் மகன் மோசடி மஸ்தான் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எடப்பாடியார், தங்கமணி, வேலுமணி அனைத்து அதிமுக முக்கிய பிரமுகர்களையும் கண்காணிக்க ஒவ்வொரு நபருக்கும் தனியாக ஆட்களை நியமித்துள்ளார். தன்னிடம் 16 செல்போன் எண்களை வைத்து 10 செல்போன் கள்ளத்தனமாக பேச பயன்படுத்துகிறார். எடப்பாடி கண்ணில் மண்ணை தூவி சர்வே டீமை சரிகட்டி 30 தொகுதிகளுக்கு தனக்கான சாதகமான வேட்பாளர்களை நிறுத்த தயாராகவும் தமிழ்நாட்டின் ஏக்நாத் ஜிண்டே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே ஏக்நாத் ஜிண்டேன்னு யாரை சொன்னாங்க? எஸ்பி வேலுமணின்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில எழுத்து பிள்ளைகள்லாம் இருக்குது. இவங்க பிரிண்டிங் அடிச்சிருக்காங்களா, ஏதோ அவசர குலத்தில் அடிச்சிருக்காங்க. வேட்பாளர்களை நிறுத்த அப்படிங்கிறதுக்கு பெருமைன்னு போடுவோம்ல, அந்த ஒரு வந்திருக்கு. இதுக்கு வேற ஒரு வரணும். ஆனால் அப்படி இதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எழுத்து பிள்ளையும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அப்போ பழையபடி சொல்கிறாங்க, அம்மாவிற்கு கவுண்டர் இனத்தை சார்ந்த அம்மாக்கண்ண அம்மாவிற்கும் 2வதாக பிறந்தவர் சி விஜயபாஸ்கர். முதல் மகன் பெயர் உதயகுமார், சின்னத்தம்பி. மிக சாதாரணமாக குடும்பத்தில் பிறந்தவர். இளம் வயதில் கல்பட்டறை தொழில் செய்து வந்தவர். பிறகு ஆரம் வீரப்பன் அமைச்சராக இருந்தபோது அவர் தயவில் இழுப்பூர் ஒன்றிய பெருந்தலைவரானார். ஆரம் வீரப்பன் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் சின்னத்தம்பியிடம் பல கோடுகளை கொடுத்து வைக்க அப்படியே அமைக்க அவரது அரசியல் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்தி நான் படித்து தாங்க சொல்கிறேன். வந்த செய்தி எனக்கு மொட்டையாக அனுப்பியிருக்காங்க. அதுதான் நான் படித்து சொல்கிறேன். எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனால் அவர் ஜெயிக்கிறது, விஜயபாஸ்கர் அவர்களை வெற்றி பெற வைப்பு தோக்கடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தொகுதிக்குள்ளே நிறைய செஞ்சுருக்காரு. ஏன்னா அதனால் அவர் அந்த அளவுக்கும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. வந்த செய்தியை காலம் செல்ல செல்ல விஜயபாஸ்கர் கடலூரில் மருத்துவம் படிக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் கடலூர் வரும்போது மிகப்பெரிய கோலம் ஒன்றை போட்டு அம்மாவை ஏமாற்றி பவர் வாங்கிவிட்டார். தேர்தலில் 3-4 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏமாற்றி பவர் வாங்கிவிட்டார், அம்மாவை ஏமாற்றி பவர் வாங்கிவிட்டார். அது என்னமோ புரியலை. அம்மாவை ஏமாற்றி ஜெயலலிதா அவர்கள் கடலூர் வரும்போது மிகப்பெரிய கோலம் ஒன்றை போட்டு அம்மாவை ஏமாற்றி பவர் வாங்கிட்டார்னா சொத்து பவர் வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல. இதில் அவங்க விஷயத்தை ஒழுங்காக குறிப்பிடலை. குட்கா ஊழல் மற்றும் ஆயிரக்கணக்கான டெண்டர் மற்றும் புதிதாக நர்ஸ் நியமனம் உள்பட பல மோசடிகள் செய்து அதன் மூலம் சேர்த்த சொத்து மற்றும் பணத்தை காப்பாற்ற அமலாக்கத்துறை இருந்து தப்பிக்க மத்தியில் அமைச்சர்கள் மற்றும் அரசின் முக்கிய பொறுப்பாளர்களை கவனித்து தப்பி விடுகிறார். PL சந்தோஷ், அண்ணாமலை, முருகன், தமிழக அரசின் அமைச்சர் ஏவா வேலு, துரைமுருகன் மற்றும் ரகுபதி மகன் மற்றும் அண்ணாமலை ஆகியோரை பழக்கத்தை ஏற்படுத்தி பணத்தை அடித்து தமிழகத்தில் தப்பி விடுகிறார். மத்திய அமைச்சர்களுக்கு இவர்தான் சமையலுக்கு ஆள் அனுப்புகிறார். ரொம்ப கொஞ்சம் வன்மமாக எழுதியிருக்காங்க. சரி, ரைட்டு. அடுத்து விஜயபாஸ்கரின் சில சொத்து விவரங்கள். இழுப்பூர் மேட்டுச்சாலையில் உள்ள மதர் தெரசா கல்வி நிறுவனங்கள் சுமார் 950 ஏக்கர், அதன் மதிப்பு சுமார் 1000 கோடி ரூபாய். திரு வேங்கை வாசல் தமிழகத்தின் கல்குவாரி மற்றும் கிரசர்
யூனிட் மிகப்பெரிய அளவில் 750 ஏக்கர் உள்ளது. அதில் மதிப்பு சுமார் 700 கோடி. செங்கல்பட்டு மற்றும் தூத்துக்குடியில் பெரிய கிரசர் யூனிட் மதிப்பு 200 கோடிக்கு மேல். மண்ணச்சநல்லூரில் மாமனார் பேரில் மிகப்பெரிய தானியங்கி அரிசி ஆலை, அதன் மதிப்பு சுமார் 200 கோடிக்கு மேல். செங்கல்பட்டில் சுமார் 300 ஏக்கர் பினாமி பெயரில் உள்ளது. அதன் மதிப்பு சுமார் 300 கோடிக்கு மேல். கந்தரகோட்டையில் சுமார் 700 ஏக்கர் மதிப்பில் சுமார் 200 கோடிக்கு மேல். கோயம்புத்தூர் பாலக்காடு அருகில் ப்ளீச்சிங் பவுடர் கம்பெனி உள்ளது. அதன் மதிப்பு சுமார் 100 கோடிக்கு மேல். தொலைக்காட்சி நிறுவனமும் உள்ளது என்ற தகவல் உள்ளது. பெங்களூரில் மிகப்பெரிய ஷாப்பிங் மால் உள்ளது. அதன் மதிப்பு சுமார் 500 கோடிக்கு மேல். தமிழகத்தில் இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் தம் அதிகாரத்தை பயன்படுத்தி 80 மருத்துவமனைகளில் பங்குதாரராக இடம்பெற்றுள்ளார். அதன் மதிப்பு சுமார் 800 கோடிக்கு மேல். 3 சொந்த மருத்துவமனை உள்ளது. அதன் மதிப்பு சுமார் 150 கோடிக்கு மேல். சென்னையில் வடநாட்டு மார்வாடிகளும் 50 பைசா வட்டிக்கு சுமார் 500 கோடி கொடுத்துள்ளார். ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் 700 ஏக்கர் எஸ்டேட், அதன் மதிப்பு சுமார் 200 கோடிக்கு மேல். வெளிநாடுகள் லண்டன், அமெரிக்கா, புருனே, துருக்கி மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் நட்சத்திர அந்தஸ்து ஹோட்டல் மற்றும் மருத்துவமனைகள் பல உள்ளது. மதிப்பிட முடியாத அளவு சொத்து இன்னும் பல மாவட்டங்களில் 1500 கோடி மதிப்புள்ள சோலார் பிளான்ட், சூரிய மின் உற்பத்தி 600 ஏக்கருக்கு மேல் உள்ளது. இன்று பல மர்மங்களை மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் தன் விசாரணை செய்து உண்மையை கண்டறிய வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. விஜயபாஸ்கர் சொந்த அண்ணன் RC உதயகுமார் கல்லூரி நிர்வாகத்தை பார்த்து வருகிறார். இவர் பல பினாமிகளை வைத்துக்கொண்டு பல ஆயிரம் கோடி கணக்கில் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் செய்து வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுபோக இன்னொரு 5 பக்கம் இருக்குதுங்க இப்போதைக்கு. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வெளியிட்டுட்டோம்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த புத்தகம் நான் வெளியிடலை, நான் எழுதலை. எனக்கு அதாவது அனுப்புனர் அட்ரஸ் இல்லாமல் பெறுநர் அட்ரஸ் மட்டும், என் அட்ரஸ் மட்டும் பட்டு வந்துச்சு. இதை நான் இப்போதைக்கு நான் படித்து சொல்லியிருக்கேன். இன்னும் 5 பக்கம் இதில் இருக்குது. சரி, இதெல்லாம் இவர் மேலே இவ்வளோ விமர்சனம் வைக்கிறதுனால அந்த சட்டமன்ற தொகுதியில் தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெற்று விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஹாட்ரிக் வெற்றி பெறுகிறார் அல்வா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விஜயபாஸ்கர் ஹாட்ரிக் வெற்றி பெறுகிறார் அல்வா. அந்த காலகட்டத்தில் பல பேர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நான் யாரு பக்கமும் இல்லைங்க. அதாவது முன்னாடி தென்னலூர் பழனியப்பனுக்கு ஒரு ஆதரவாக நம்ம கூட செய்தியை கூட நம்ம வெளியிட்டிருந்தோம். ஏன்னா அவர் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னா அப்புறம் 2 தடவை தோத்துருக்காரு அப்படின்ட்டு. அப்படி நம்ம செய்தியை போட்டதுனால விஜயபாஸ்கர் அவர்கள் உதவியாளர் மூலியமாக என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. நான் அப்போ கூட அன்பானந்துக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க ஒரு சின்ன கேஸுக்கு போய் என் மேலே வேணும்னே போய் என் மேலே என்னை 3 நாள் உள்ள தள்ளிட்டீங்களே அப்படின்னு கூட அன்பானந்த சொன்னேன். அன்பானந்த உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. புரியுதுல உங்களுக்கு? இதை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். விஜயபாஸ்கர் யாரையா இருந்தாலும் நல்லா பழகுவார், அதே நேரத்தில் ஒரு நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்குது. அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்மளும் அதே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். நம்மளை கை வச்சா என்ன நடக்குங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ திருச்சி மேற்கு தொகுதியில் KN நேரு அவர்கள் போட்டியிடுகிறார். அங்கே ஹாட்ரிக் வெற்றி பெறுவாரா, பெற முடியுமா முடியாதா அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிடுறான். அதில் ஒரு தொடர்பு கொண்டு என்ன நேரை பற்றி நீ செய்தி போட்டுட்டியா அப்படின்னாரு. என்னைய நீங்கள் பிரச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருச்சி மேற்கு தொகுதியில் கல்லுக்குழி, மிளகுபாறை, காஜாமலா, அங்கே இருக்கக்கூடிய பாலண்டார் ஓட்டு, சோழதுரை ரோட்டு, மங்களார் ஓட்டு, மலர்வாயர் ஓட்டு, தென்குண்டார் ஓட்டு, பாண்டூரார் ஓட்டு, இன்னும் பல பட்டங்கள் இருக்குயா. என்னைய பாலண்டாரை திட்டினேன்னு நான் வெளியில் சொன்னேன்னா இன்னார் தான் என்னை திட்டினாரு, என்ன பார்க்குறேன் எடுக்கிறேன்னு சொன்னார், நேரோட ஆதரவாளர் என்னை மிரட்டுறாங்கன்றத உண்மை செய்தியை நான் ஊர் உலகத்துக்கு விரிவாக விளக்கமாக சொன்னேன்னா KN நேருக்கு ஏன் மூலியமாக ஒரு 10,000 ஓட்டு நின்று போயிடும் அப்படின்னு சொன்னேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தகவல் வந்திருக்கு, அதை நம்ம படித்து தான் சொல்கிறோம். நான் இதை அச்சிடவில்லை. நான் அச்சிட்டேன்னா அதை வெளிப்படையாக சொல்லிடுவேன். யாருக்கும் பயம் கிடையாது. அஞ்சுவதில்லை பிறர்வால் கெஞ்சுவதில்லை என்று நான் லகரம் பத்திரிகையை நடத்தினேன். புரியுதுல? நான் ரெங்கராஜ் பாலண்டார் தான், வெளிப்படையாக சொல்லுவேன். சில பேர் உங்களுடைய சாதியை நீங்கள் சொல்லிட்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கிடையாது, யூடியூப்பில் வருமானம் கிடைக்காது, என் விவசாயம் ஐயா இதை சுற்றி வந்தாவே போதும். புரியுது உங்களுக்கு? எதுக்கு சொல்ல வரேன்னா, உண்மை செய்தியை ஊருக்கு உள்ளதுக்கு அம்பலப்படுத்துவதில் எப்போதுமே நம்ம தவற மாட்டோம். நம்ம எந்த ஒரு செய்தியும் நடுநிலையாக கொண்டு போகணும்னு ஆசைப்படுவோம். பத்திரிகை துறையிலே இதுக்கு முன்னாடி நம்ம சம்பாரித்த காலகட்டங்கள்லாம் உண்டு. இனிமேலாம் நம்ம புதுசாக சம்பாரித்து ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஆனால் எந்த செய்தியும் அச்சமின்றி சமரசமின்றி எப்போதுமே நான் வெளியிடுவேங்கிறது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தெரியும்.
அதே போல் தென்னூர் பழனியப்பன் அவர்களுக்கும் தெரியும், இன்னும் இருக்கக்கூடிய பிற கட்சியில் உள்ளவங்களுக்கும் தெரியும். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. 1000 விமர்சனங்கள் அவர் மேலே இருக்கும். ஏன்னா அவரை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். தென்னலூர் பழனியப்பனை பற்றியும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். யாரும் இங்கே அரசியலில் யோக்கியமாக இருக்க முடியாது, யோக்கியமாக இருக்க விட மாட்டாங்க. ஆனால் இந்த விமர்சனங்களை வைத்து புத்தகம் அடித்தது அப்படிங்கிறது யாரு அப்படின்னு ஆளாஞ்சு பார்த்து அவங்கள பழிவாங்கிறத விட அரசியலில் எப்படி ஜெயிக்கணுங்கிறத தான் விஜயபாஸ்கர் அவர்கள் இருந்து முயற்சி பண்ணுவார். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பாம்பின்கால் பாம்பறியும். ஏன்னா நமக்கு அரசியல் இன்னைக்கு நேற்று புதுசு இல்லை, இன்னைக்கு நேற்று இல்லை, எனக்கு பல கட்டமாக தெரியும். அதான் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும். அடிச்சா ரங்கராஜ் பாலாண்டார் கரெக்டாக செய்தி அடிப்பான்டா அப்படின்னு. அந்த அடிப்படையில் தான் நம்ம செய்தி போட்டுக்கிட்டு இருக்கோம். அது K.N. நேருவாக இருக்கட்டும், அன்பில் மகேஷ் பொய்யாமலியாக இருக்கட்டும், ஐயா துரைமுருகனாக இருக்கட்டும், ரகுபதியாக இருக்கட்டும், மையநாதனாக இருக்கட்டும், யாராக இருந்தால் உண்மை செய்தியை ஊருக்குள்ளதுக்கு நம்ம அம்பலப்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் திமுக ஜெயிக்கணும்னா திமுக ஒத்துமையாக வேலை பார்க்கணும். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு போகக்கூடிய ஓட்டுக்களை தடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக ஜெயிக்கணும்னா விஜயபாஸ்கர் அவர்களுக்கு போக வேண்டிய ஓட்டை தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திமுகவுக்கு போட வேண்டிய ஓட்டை திமுகவுக்கு போட வச்சுட்டாவே போதும். புரியுது உங்களுக்கு? அந்த ஓட்டை இங்கே வர வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. திமுக ஓட்டு திமுகவுக்கு கிடைத்தால் தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெறுவார். அது தென்னலூர் பழனியப்பா இருக்கட்டும், செல்லப்பாண்டியனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இழுப்பூர் கருப்பையாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது நமக்கு விஷயம் இல்லை. திமுக ஓட்டு திமுகவுக்கு கிடைத்தால் திமுக வெற்றி பெறும். அதிமுக ஓட்டு அதிமுகவுக்கு கிடைத்தால் அதிமுக வெற்றி பெறும். கூடுதலாக 20,000, 30,000, 50,000 ஓட்டு வித்தியாசத்தில், 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் ஜெயிக்கிறார்னா திமுக ஓட்டு திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்குது. அந்த ராஜதந்திரமான அரசியலை அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் செய்யறதுனால தான் ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த ஹாட்ரிக் வெற்றி தடுக்கக்கூடிய வழிவகையில் செய்யணும்னா நீங்கள் ஜெயிக்கணும்னு பார்க்கணும். அடுத்தவங்க வெற்றியை தடுக்கணுங்கிறத விட நீங்கள் ஜெயிச்சிட்டாவே அடுத்தவங்க தோற்றுருவாங்களே. திமுக ஒற்றுமையாக இல்லை. அது பல கட்டங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக காரவங்க திமுகவுக்கு வேலை பார்ப்பாங்க. 2021 அந்த கூத்து நடந்துச்சு. கதிரவன் பணம் என்ற ஒன்றை வைத்தே வெற்றி பெற்று விடலாம், மக்கள் சேவை பெறுதில்லை. ஆனால் அவர் ஊழல் முறைகேடு செய்கிறாரா? இல்லை. அவர் இதை செஞ்சு தான் அவர் சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுபோல் விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து வானளாவிய அதிகாரம் படைத்த அமைச்சர் பதவியிலிருந்து சம்பாதிச்சது பூரா ஒட்டுமொத்தமாக விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கே கொடுத்தார். ஏங்க, கீரனூருக்கு போக வேண்டிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் இழுப்பூருக்கு வந்துச்சு. கீரனூருக்கு போக வேண்டிய கோர்ட்டு இழுப்பூருக்கு வந்துச்சு. கீரனூருக்கு போக வேண்டிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் இழுப்பூருக்கு வந்துச்சு. இத்தனையும் தடுக்கக்கூடிய வேலைகளை தடுத்து கீரனூருக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற அதிமுக காரவங்களும் கிடையாது, திமுக காரவங்களும் கிடையாது. அப்போ கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி எதுக்கு முன்னேறாமல் இருக்குது? குளத்தூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்த போதும் சரி, அது கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியாக இருக்கும்போது ஏங்க கீரனூர் போகிற வழியில் கிள்ளுக்கோட்டை மலையாட்டி இப்படி இந்த பகுதியிலேருந்து போகிற வழியில் ஒரு 20 கிராமம் போகிற வேண்டிய வழியில் ஒரு தொடர்வண்டி பாதைக்கு இடையில் முதல்ல ஒரு சுரங்கப்பாதை இருக்கா, ஒரு மேம்பாலம் இருக்கா, அதை இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலில் கொண்டு வர முடியுதா? துறை MP மூலியமாக பிடிச்சி அதை கொண்டு வந்திருக்கலாமே. முடியலை. செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. அது அதிமுகவுக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை. அப்போ தொகுதி மக்களை யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இது போல புத்தகம் அடித்து வெளியிடுவாங்க. ஆனால் இதில் உண்மை இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த செய்தியில் நான் படித்தது 2 பக்கத்தை தான் படித்தேன். இன்னும் ஒரு 6-7 பக்கம் இருக்குது. அது இல்லாமல் தனியாக ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் சில முரண்பாடான கருத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த முரண்பாடுகளை கருத்தை எல்லாம் இப்படி தூசி மாதிரி தொடச்சி இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு விஜயபாஸ்கர் போவாரா, அல்லது இதில் யார் நம்மளை பற்றி எழுதுனாங்கன்னு பார்த்து பழி வாங்குவாரா அப்படின்னு பல விதமான விமர்சனங்கள் வருது. என்னைய பொறுத்தவரையிலையும் விஜயபாஸ்கர் அவர்கள் அதை தூசி மாதிரி தொடச்சிட்டு அடுத்த கட்டமாக போவார். நான் படிச்சிருக்கிறதுல 2 பக்கத்துக்கே உங்களுக்கு கேட்குறவங்களுக்குலாம் அவ்வளோ இருக்குது. இன்னும் இதில் 3வது பக்கம் 4வது பக்கம்லாம் புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ஆலங்குடி, கந்தரகோட்டை, விராலிமலை, அதுபோல் திருச்சி மாவட்டத்தை பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க. திருவெரும்பூர் தொகுதியை பற்றி போட்டிருக்காங்க. பல விஷயங்கள் இதில் பற்றி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரை 2021 எப்படி தோக்கடிச்சாரு, 2016 எப்படி அடுத்த தொகுதிக்குள்ள இது பண்ணாரு அப்படிங்கிற விமர்சனம்லாம் வச்சுருக்காங்க. அந்த விமர்சனத்தெல்லாம் 2016 நாளாக எழுதிட்டேன். புதுசாக கொண்டு வந்தது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரி, ரைட்டு. அது இப்போ நினைவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம். ஏன்னா ஆனால் ஒரே ஒரு விஷயம், விராலிமலை சட்டமன்ற தொகுதியில்
தென்னலூர் பழனியப்பனோ செல்லப்பாண்டியனோ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவிற்கு வேலை பார்க்க வேண்டும். அதிமுகவுக்கு வேலை பார்க்குற போக்கு 3 தேர்தலையும் நடக்குது. அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியலை. முன்னாடி மாவட்ட செயலராக இல்லாமல் இருக்கும்போது செல்லப்பாண்டி அவர்களால் தடுக்க முடியல. இப்போ மாவட்ட செயலராக இருக்கும்போது இவர் தடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. விராலிமலை சட்டமன்ற தொகுதியை பற்றி இன்னும் விரிவாக அச்சு அலசலாக இன்னும் பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட போகிறோம். யாருக்கும் நம்ம அஞ்ச மாட்டோம், அஞ்சுவதில்லை, பிறர்வால் கெஞ்சுவதில்லை என்ற நோக்கத்தோடு தான் நம்ம பத்திரிகையும் ஒரு பத்திரிகையாளராகவும் நம்ம ஒரு விவசாய சங்க தலைவராகவும் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரெங்கராஜ் பலண்டார் எப்பொழுதும் உண்மை செய்தியை ஊருக்குழுவுக்கு அம்பலப்படுத்துவேன். இதே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் செய்தி போடுறேன். ஏன்னா தமிழ் குடி சாலைக்கு அரசியல் அதிகாரம் வேணும். ரெட்டியார் மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக இருக்காங்க. ஏங்க தமிழ்குடி சாதிக்கு மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் பதவி கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா. புரியுதுல உங்களுக்கு? அதாவது நான் கல்லராக இருக்கேன், முத்திரையருக்கு குரல் கொடுத்து பேசக்கூடாது, வெள்ளாளருக்கு குரல் கொடுத்து பேசக்கூடாது. அப்புறம் எப்படா நம்ம தமிழ் சாதி உருப்படணும்னு நான் கேட்குறேன். என்னுடைய நண்பர்கள்ட்ட உறவினர்கள்ட்டே நான் கேட்குறேன். என்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீ முத்திரையருக்கு ஆதரவாக பேசுகிற? நான் முத்திரையருக்கு ஆதரவாக பேசும்போது எனக்கு ஒரு பிரச்சனைனா முத்திரையர் ஆதரவாக எனக்கு பேசணும். முத்திரையரும் கல்லரும் சரி, தேவேந்திரரும் சரி, பிற சமுதாயம் சரி, அரசியல் அதிகாரத்தில் நம்ம ஒத்துமையாக இருக்கணும். அந்த ஒத்துமையாக இருந்து நமக்கான வெற்றியை பெறணும். அப்படி தான் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புரட்சிகரமான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நம்ம செய்தி வெளியிட்டிருக்கோம். விராலிமலை சட்டமன்ற தொகுதி விஜயபாஸ்கர் அவர்களால் வளர்ச்சி அடைந்தது. ஆனால் அடுத்த சட்டமன்ற தொகுதிக்கு போகக்கூடியதையெல்லாம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு எடுத்து கொண்டு விட்டார். அதனால் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி இன்னும் பின்தங்கி மிகவும் மோசமான கேவலமான மிகவும் பிற்போக்கு நிலையில் இருக்கிறது. இருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கீரனூரில் இருக்கணும். அப்படி பைபாஸ் கீரனூருக்கு புதுக்கோட்டைக்கு போகிற பைபாஸ் கீரனூருக்குள்ளே போகணுங்க. அவுட்டரில் போனதுனால ஒட்டுமொத்த வணிகமும் பாதிக்கப்பட்டு போச்சு கீரனூரில். இதை யாரும் தட்டி கேட்டாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நான் பார்த்து கேட்குறேன். கீரனூர் பேரூராட்சியில் நீங்கள் ஒரு மேற்கூரை ஒன்று போட்டிருக்கீங்க. அந்த பேருந்து நிலையத்தில் 8 கோடி மதிப்பாங்க. அது 2 கோடிக்கு தாங்க வேலையை முடிச்சிருப்பீங்க. மீதி 6 கோடி ரூபா பணம் எங்கெங்க போச்சு? சரியான கணக்கு காமிக்க முடியுமா? பேரூர் ஆட்சியில் கோடிக்கணக்கான ஊழல் முறைகேடு நடந்திருக்கு. அத்தனை ஆதாரங்களையும் அலசி ஆராய்ஞ்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கையில் வந்த பிறகு கீரனூர் பேரூராட்சியில் வந்த செயலர்கள் பூரா எங்கெங்கெல்லாம் சொத்து சேர்த்துருக்கோம், அந்த சொத்து அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியது எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னு நான் ஒவ்வொரு செய்தியாக என்னால் விட முடியும். இதே அதிமுக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருக்கீங்க, வனலாவி அதிகாரம் படைத்த பதவியில் இருக்கீங்க. திமுக நடந்த ஊழல் முறைகேடுகளை உங்கள் ஒன்றிய செயலாளர் சொல்ல முடியுமா? குரல் சுட்டி காட்டியிருக்காங்களா? கீரனூர் பேரூராட்சியில் இருக்கவங்க சுட்டி காட்டியிருக்காங்களா? அப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக வேடிக்கை பார்க்கிறது, அதிமுக ஆட்சியாக இருக்கும்போது திமுக வேடிக்கை பார்க்குது. 2 கட்சியும் மாறி வந்து கொண்டு இருக்கிறது. சில கட்டங்களில் தொடர் ஆட்சியாக வருது. ஆனால் காட்சிகள் ஒருபோதும் மாறவில்லை. அப்படி காட்சிகள் மாறுமா? விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் நாயகனை மீண்டும் வீழ்த்துவதற்கு தென்னலூர் பழனியப்பன் களத்தில் இறங்கி விராலிமலையில் விஜயபாஸ்கர் அவர்களை வீழ்த்துவாரா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் குறைவு. ஆனால் முயற்சிகள் அதிகம். அந்த முயற்சியில் திமுக காரவங்க ஒற்றுமையாக இருக்கணும். திமுகவில் ஒற்றுமை ஒருபோதும் இருக்காது. தமிழ்நாடு முழுவதுமாக எங்கே வேணாலும் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குள்ள திமுக காரங்க ஒருபோதும் ஒற்றுமையாக சத்தியமாக வேலை பார்க்க மாட்டாங்க. வேலை பார்ப்பாங்களா, வேலை பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற செய்தியை இன்னும் விரிவாக பார்ப்போம். இந்த புத்தகத்தில் வரக்கூடிய விஷயம் இன்னும் ஒரு 6 பக்கம் இருக்குது. அதையும் நான் படித்து சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.